என்னத்துக்கு இப்படி போற பக்கம் வந்து நிக்கிய? இல்ல ரத்னா, ஆராச்சும் பார்த்து என்ன தப்பா பேசணும் அதானே? நான் சொல்றத கேளு. நிச்சயம் ஆயிட்டனா விட்டு தொலைக்கலாம்ல. எதுக்கு இப்படி இடம் பிடிக்கிய? இங்க இருங்க, என்ன பத்தி யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அக்கறையில பாத்துக்கோங்க. ஆனா அதை என் அண்ணன் தாங்க மாட்டான். அவனுக்கு ஒரு அசிங்கம் வரக்கூடாது, பாத்துக்கிடுங்க. ஓ ஓ என்ன வேணும்? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல. ஓ, நீ போங்கம்ல. அதான் இப்படி தூரம் வந்துட்டியல்ல, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு உன் பின்னாலேயே சுத்தி சுத்தி வரேன்னு நினைக்க? ஏன் சந்தோஷத்துக்காகவா? உன் சந்தோஷத்துக்காக. உன் சந்தோஷத்துக்காக தான் நீ, உன் அண்ணன், உன் அப்பான்னு யார் துரத்துனாலும் நாய் மாதிரி பின்னாடியே வந்து நிக்க. இந்த கல்யாணம் நடந்தா உன் அண்ணன் சந்தோஷமா இருப்பான், அந்த போலீஸ்கார சந்தோஷமா இருப்பான், உன் தங்கச்சிய அப்பாரு எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நீ சந்தோஷமா இருப்பியா? ஆமான்ட்டு உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, நான் திரும்பி பார்க்காம போயிருந்தேன். நான் ஒருத்த மட்டும் தான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்க. அது உனக்கு விளங்குதா இல்லையா? உனக்கு பிடிச்ச ரோஸ் கலர்ல கூரைப்படவை வாங்கி வச்சிருக்க, மயில் டிசைன் போட்டு. சங்கிலி கனமா போட உனக்கு பிடிக்காதுன்ட்டு தாலி சங்கிலிய மெல்லிசா செஞ்சு வச்சிருக்க. என் அறைக்கு உனக்கு பிடிச்ச வான கலர் அடிச்சு வச்சிருக்க. அதையெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கேந்தியா இருக்கு ரத்னா. கோட்டிக்கார மாதிரி இதெல்லாம் ஏன் உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு கிடக்க? இனி நான் உன் பின்னால சுத்தி உன்னை சங்கடப்படுத்த மாட்டேன். ஆனா உன்னே ஒண்ணு சொல்லுதான் கேட்டுக்கோ. கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் கல்யாணம் நிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிப்பேன். மனசுக்குள்ள என்னையும் வெளியில அண்ணனுக்காக அந்த போலீஸையும் கட்டிக்கிட்டு ஆயுசுக்கும் உன்னால சந்தோஷமா வாழ முடியாது பாத்துக்கோ. அழுதக்குள்ளதான் பால் குடிக்கும் பாவம். இவ்விட்டு வலியையும் பொறுத்துக்கிட்டு அழுவையை அடக்கிக்கிட்டு உன் அண்ணனுக்காக பிடிக்காத விஷயத்தை ஏன் செய்தாங்க? ரத்னா, ஒரு வாட்டி வாய் விட்டு சொல்லலாம்ல. உன் அண்ணனுக்காக உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிடணும்னு பார்க்க. சரி, உன் இஷ்டம். முருகா பத்துப்பா. மாமா பார்த்தா பாருனே. ஐயா, அவளுக்கு தீவிரத்தினை காட்டியா? திருநீர் எடுத்துக்க. பூசி விடு. அவ இவனை கொமைக்கிறா, அது கூட தெரியாம இவன் தொட்டதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கான்.
ரத்னா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குதே. என்னத்தா இந்த பக்கம் திடீர்னு? உங்க புள்ள குத்தாலிங்கம் ஜுவல்லரியில 4 பவுனுக்கு வைர மோதிரம் ஆர்டர் பண்ணிருக்காராம். அவர் அம்மாவுக்கு போன் பண்ணாரு போல. அதான் அம்மா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்பா, என்ன பதிலா? வைர மோதிரமா? இல்லையே. நீ இப்படி சொல்லுவ? நீ இப்படி சொன்னா உடனே குத்தாலிங்கத்துக்கு போன போடுன்னு அவர் நம்பரையும் கொடுத்தாங்க. போன் போடவா? என்னண்ணா இது? பொறவு மாப்பிளைக்கு மச்சான் மோதிரம் போடணும்ல. செய்யலாம். ஆனா 3 லட்சத்துக்கு வைர மோதிரம் செய்யணுமாங்கிறது தான் கேள்வி. இப்போ என்னையா போயிட்டால அவ. அவையா? யாரும் தங்கச்சி மாவதான். அவ எப்படியா போவா? உன்னைய உண்டு இல்லன்னு பண்ண சொல்லி தானே உன் அத்தகாரி இங்க அனுப்பி விட்டுருக்கா. அவ வேலை முடியாம எப்படி போவாங்க? ஐயா, அவ நல்லதுக்கு தானே சொல்லுதா, கொஞ்சம் கேள. அது காட்டி ரத்னாவ வீசின கையோட அனுப்ப சொல்லிதீங்களோ? போற இடத்துல அவ கௌரவதியா இருக்க வேண்டாமா? என்ன சத்தம்? இல்ல, என்ன சத்தம்? சரியா காதல விழலையேன்னு கேட்டேன். ஐயாவும் நானும் ஏதோ பேசிட்டு இருக்கோம். ஊடால வந்துட்டு என்னதுன்னு கேட்டா என்னத்த சொல்ல? உன் கௌரவத்தை பத்தி பேசுறதெல்லாம் இருக்கட்டும். ரத்னாவோட சந்தோஷம் அதை விட முக்கியம் இல்லையா? இவ இதுக்கு இப்படி குட்டைய குழப்பதான்னு தெரியலையே. எக்கா, குட்டைய குழப்புறது நீதான். அந்த புள்ள தெளிய வைக்க பாக்கு. பயமா இருக்குட்டி. அதான் உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாவல்ல, பொறவு என்ன? நான் இப்ப மாப்பிளைக்கு மோதிரம் போடுறதுல ரத்னாவுக்கு என்ன கஷ்டம் வந்துரும்ங்க? நீ மாப்பிளைக்கு மோதிரம் போடு, இல்ல சங்கிலி போடு. யாரு வேண்டான்னு சொல்றது? அதுக்கு முன்னால அவகிட்ட உட்கார்ந்து பேசு. என்னத்த பேச? மாப்பிளைய புடிச்சிருக்கான்னு கேளு. இல்லை, பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு. இப்ப போய் என்னத்த கேள்வி? 1000 ரூபாய்க்கு மஞ்ச பத்திரிக்கை அடிச்சிட்டேன்னு பிடிக்காத மாப்பிளைக்கு கட்டி வைப்பியா அவள? பிடிக்காத மாப்பிளையா? என்ன மாமா, நீங்களும் அமைதியா இருக்கீங்க? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? என்னத்த கேக்குறேன்? ஏய், முதல்ல சத்தமா பேசுறது நிறுத்து. அப்பதான் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியும். நான் சத்தமா பேசுறேனா? இல்ல இப்ப நான் சத்தமா பேசுறேனா? நான் எங்க சத்தமா பேசுறேன்? ஆமா. ஆமாவா? ஆமான்னு சொன்னது நான் இல்ல, உங்க அப்பா. அப்பா, அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளியா? சரி சொல்லு. மாமா, ஒரு தடவையாவது ரத்னாவை கூப்பிட்டு கல்யாணத்துல இஷ்டமா இல்லையான்னு கேட்டீங்களா? இல்லம்மா. அது பண்ணணுமா வேண்டாமா? கேட்கணும் தான். தப்புதான். என்னப்பா அவதான் சொல்லுதானா? நீயும் அவ கூட சேர்ந்துட்டு ஆமா ஆமா சொல்லிட்டு இருக்க. எப்பா, பரணி சொல்லுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்ப நான் என்ன ரத்னா கெடுதல் பண்ணுதானா? நான் என்ன கேட்டேன், நீ என்ன பேசுற? இதோ பாரு, சுத்தி வளைக்காம என்ன வேணும்னு விஷயத்தை நேரா சொல்லு. பட்டுன்னு உடைச்சா தாங்குவியா நீ? சொல்லு. எனக்கு என்னமோ ரத்னாவுக்கு முத்துப்பாண்டிய விட அந்த வெங்கடேசனை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முத்துப்பாண்டி எங்க அவன் தூங்குதான். ஆமா, அவன் தூங்கினது போதும். எழுப்பு முதல்ல அவனை. என்னப்பா இங்க உன் குடியே முழுகிட்டு கிடக்கு. நீ உறக்கத்தை போடுதியோ? என்னாச்சு? அந்த வெங்கடேசன் வந்துட்டு போறாம்ல. ஆறுன்னு தெரியுதா? இல்ல விவரம் விலாசம் எல்லாம் வேணுமா? இங்க வந்தாங்க. ஆமால, அவனையும் ரத்னாவையும் சேர்த்து வைக்கணுமாமே. அந்த அவ சூடாமணி பெத்த புள்ள வேண்டாம்னு சொன்னேனே, கேட்டியா?
நீ வேணா பாரு, கல்யாணத்தன்னைக்கு ஓடி போய் நம்ம மாடத்தை வாங்க போறோம். ஓடி போறது சூடாமணி பெத்த பொண்ணு இல்ல, நீங்க பெத்த பொண்ணு. அத ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போடுதியா? நான் அவனை பாத்துக்கிட்டுதேன், நீங்க கல்யாண வேலையை பாருங்க. அவ எங்கிட்டும் போக மாட்டான், எனக்கு தெரியும். என்னல்ல சொல்லுத? சமூகம் அந்த பிள்ளைகளை அப்படி வளர்க்கலன்னு சொல்லுதேன். கேட்டியாட்டி உன் மவன் சொல்லிட்டு போறதே? அந்த சம்முவம் அவன் தங்கச்சிகளை ஒழுங்கா வளர்த்திருக்கான், நீதான் உன் பொண்ணை வளர்க்க துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போறான். அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லல. என்னலே, அந்த வெங்கடேசனை பாத்தியா? அவனுக்கு பயப்படுதியோ? அந்த வெறும் பயலை பார்த்து எனக்கு என்ன பயங்க? பயப்படணும்ல. எப்பவும் இருக்கப்பட்டவன் தான் இல்லாதவனை பார்த்து பயப்படணும். என்னப்பா புதுசா சொல்லுத? ஆமாலே, சண்டையில இருக்கப்பட்டவனுக்கு தான் எப்பவும் இழப்பு வரும். இல்லாதவ எதுக்குல பயப்படணும்? அந்த பெரும் பயலை சுட்டு தள்ளிருப்பேன். ஏன் செய்யல? சொல்லல. அதான் இடுப்புலயே சொருவி வச்சிருக்கே, எடுத்து சுட வேண்டித்தானே? ஏன் சுடல? இல்லே, அவன் கெஞ்சரவன் இல்லல்ல, மிஞ்சரவன். அவனை நீயா நோண்டாம இருந்தாலே போதும். பெத்து பலூனது ஊதி ஊதி பெருசாக்கிறாத. என்ன பார்த்த பேண்ட்ல ஒண்ணுக்கு போற பயாவன் இன்னைக்கு என்ன பேச்சு பேசுதான் தெரியுமா? எலே, அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டான், ஜாக்கிரதை. அப்பா, எனக்காச்சுட்டு நீ ஒண்ணு பண்ணணும். உன் கல்யாணத்தை வெரசலா நடத்தணும், அதானே? என்னப்பா பாய திறக்கிறதுக்குள்ள அம்புடின்னு சொல்லுத? அதாம்லே உங்க அப்பன். உனக்கு அடுத்த புதன்கிழமை கல்யாணம். வாசல்ல கட்டுத வாழையிலிருந்து அடுப்படி விரவு வரைக்கும் 50 பேருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எப்படிப்பா? உனக்காக நான் இதை செய்யுதேன்னு பாக்குறியா? இல்லல்ல, இதுக்கு பின்னால வேற ஒரு விவகாரம் இருக்கு. பரணி கல்யாணம் முடிஞ்சு 1 மணி நேரம் கழிச்சுதான் உன் கல்யாணத்துக்கு நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு சோசியர். அவ கல்யாணம் கலவரமா நடக்க போகுது. அந்த கலாட்டாவில் உன் கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதான் அதுக்கு முந்தையே உன் கல்யாணத்தை முடிச்சுடலான்னு பாக்குதேன். சமூகம் என்ன இந்த நேரத்துல என்னத்தையோ பொறிஞ்சிட்டு கிடக்க? உங்க உறக்கத்தை கெடுக்கூடாதுன்னு தான் மெழுகுவத்தி வெளிச்சத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வெளிச்சம் கூட உங்க உறக்கத்தை தட்டிடுச்சா? ஏல, என் உறக்கத்தை கெடுக்கிறதுல இருக்கட்டும், இந்த நேரத்துல நீ என்னத்தை பொறட்டுன்னு பொறிச்சிட்டு கிடக்க? பஞ்சாங்கம் தான் பாக்கேன். பஞ்சாங்கம்மா? அது என்னத்துக்கு பொறட்டுவன்?
இந்த நம்ம ரத்னாவுடைய பத்திரிக்கை அடிச்சு மணிஷ் பிரஸ்ல ரெடியா இருக்கு. போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? அதுனா அரிசி முட்டியா போய் அப்படியே எடுத்துட்டு வரதுக்கு நல்ல நாள்லாம் பார்க்க வேண்டாமா? இவன் ஒருத்தையா தோட்டத்துக்கெல்லாம் கால நேரம் பார்த்துட்டு இருக்கிறவன். என்னப்பா இப்படி பேசுத? நம்ம குடும்பத்துல நடக்கிற முத கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல. எந்த குறையும் வைக்காம நல்லா சிறப்பா செஞ்சு முடிக்கணும். சரிப்பா செய்ப்பா, உன் இஷ்டம் போல நீ என்ன பண்ணுமோ பண்ணியா. நாள் பாத்தியா? வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே போய் பத்திரிக்கை வாங்கிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு படிச்சு விட்டு அன்னைக்கே முத பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சா சிறப்பா இருக்கேன். சரியா செஞ்சிடலாம் ஐயா. சரி நீங்க படுங்க. நீ படுக்கல? இது முடிஞ்சு எடுத்து வச்சுட்டு படுக்க வேண்டியதான். கால காலத்துல சீக்கிரமா படு, காலைல எந்திரிக்கணும்ல. முருகா நல்லபடியா நடக்கணும்பா. என்னல என்னாச்சு? என்ன உறங்கலையா? இல்லனே உறக்க. எங்க போயிருப்பா? எட்டி எந்திரிங்க டி. எட்டி எந்திரிங்க. என்னக்கா? எட்டி எந்திரிங்க. என்ன டி? என்ன இப்ப எதுக்கு இப்படி உழுக்குத? என்னக்கா? அக்காவை காணோம் டி. ஏட்டி எங்க போவா? இங்கதான் இருப்பா. எல்லா பக்கமும் பாத்துட்டேன், அக்காவை காணோம் டி. என்ன டி சொல்லுத? ஏட்டி வீரா அந்த பக்கம் போய் பாப்போம் வா. அக்கா ஏட்டி அந்த பக்கம் போய் பாரு. அக்கா ஏ வீரா அக்கா பாத்தியா டி? பாத்துட்டேன். இங்க பாத்தியா? அங்க இல்லையா? இல்லையா டி? ஐயோ ஏ வீரா வயித்துல புளிய கரைக்கிட்டி. முன்வாசல் கதவு தாப்பா போட்டுதான் இருந்துச்சு, புறவாசல் கதவு தான் திறந்து இருந்துச்சு. என்ன டி சொல்லுத? ஆமாட்டி, நேத்து அந்த வெங்கடேசன் வேற அக்காக்கு போன் அடிச்சான். அக்கா அழுதுட்டே ஏதோ சொல்லிட்டு இருந்தா. ஏய் அண்ணனை உசுப்பி விடவா? எதுக்கும் பரணிக்கு போன் போடுச்சு. அவங்களுக்கு எதுக்குக்கா? காரணமா தான் சொல்லுத. நீ போய் போன் போடுச்சு. சரி டி. போடு. ஹலோ ஹலோ பரணி, நான் இசக்கி பேசுத. சொல்லு இசக்கி, என்ன இந்த நேரத்துல? யாருக்காவது உடம்பு முடியலையா? அதெல்லாம் இல்ல, ரத்னா அக்காவை காணோம். என்ன சொல்ற? காலையில எந்திரிச்சு பார்த்தோமா, அக்காவை காணோம் பரணி. காணுமா? எட்டி கூட. ஹலோ, அண்ணனும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்புறதுக்கு முன்னால உங்ககிட்ட சொல்லலான்னு தான் போன் பண்ணேன். சரி, முதல்ல பீரோல அவ துணிமணி நகையெல்லாம் இருக்கான்னு பாருங்க. என்ன பரணி? நான் தப்பாலாம் சொல்லல, ஒரு தடவை பாத்துக்கன்னு தான் சொல்றேன். சரி நான் கிளம்பி அங்க வரேன். சரி. என்ன சொல்லுதா? அந்த வெங்கடேசனோட ஓடி போயிருப்பான்னு சொல்லுதாளா? எதுக்கும் பாப்போம் டி. வாட்டி தேடலாம். மாமா மாமா என்னது மாமா? ஏதாச்சும் சொன்னானா? கல்லூரி மங்கனா இருக்கா, வாயை திறக்க மாட்டாங்க. இவன் வீட்டு ஆளுங்களை எங்கன்னு கேட்டா மாஞ்சோலைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்களா? இலையே அங்கேதான் பிள்ளைய ஒளிச்சு வச்சிருக்காங்க. அடிச்சு கொல்லுங்களே. மாமா மாமா வேணாம் மாமா, அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா. இருவா அடிக்க வேணாம் மாமா, வேணாம் மாமா. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடு போது மாமா. யாருடி இவனுக்கு போய் பாவம் பாத்துக்கிட்டு இருக்க? இவன் பெரிய கள்ளம்ல. இவன் நம்ம ஆளுங்க போய் விசாரிக்கிறப்ப எடக்க மடக்கா பேசிருக்காங்க பாரு. இம்புட்டு அடி அடிக்கும், கொழுப்பு அடக்க மாட்டேங்குது. எனக்கு என் மருமவை இங்க வந்து ஆகணும். நீ யாருக்கு போன் போடுவோ என்ன போடுவோ எனக்கு தெரியாது. அவ இப்ப இங்க வந்தே ஆகணும்.
தண்ணி தண்ணி நீங்களே போற தண்ணி எடுக்க. ஆமல ஆமா மடியில படுக்க வச்சு ஃபீடிங் பாட்டில போட்டு நல்லா போட்டு விடு. அடிச்சு வாய உடைக்கிறது விட்டுட்டு தண்ணி எடுக்க போறான். தண்ணி அடிக்கல. ஒரே நிமிஷம் மாமா. பாவம் மாமா வேணாம் மாமா. மாமா மாமா ஒரே நிமிஷம் மாமா. நான் பேசுறேன் மாமா. நீ எல்லாம் என்னல பேச போற? நீ இவன்ட்ட மாமா நான் பேசுறேன் மாமா. நான் பேசுறேன்னு கேட்க மாமா. தயவு செஞ்சு மாமா நான் பேசுறேன் மாமா. இவன் ஒருத்தன் விளங்காத பயலுக்கெல்லாம் இறக்கம் காட்டு. இல்லை எதுக்குல இதெல்லாம்? எதுக்குல எப்படி எல்லாம் பண்ணுத? நாங்க உனக்கு என்னல தப்பு பண்ணோம்? வேண்டான்னு சொல்லி எங்களை தூக்கி அடிச்சுட்டு போனது நீ தானே. போறவ எதுக்கு இதெல்லாம்? இல்லை என் தங்கச்சி என்கிட்ட திருப்பி கொடுத்துல உன் கால வேணா விழுந்து கேட்கணும்ல. என் தங்கச்சி எனக்கு திருப்பி கொடுத்துல. இவன் போன வேற எடுக்க மாட்டேங்கிறான். அண்ணாச்சி ஆயுசு 100ல உனக்கு. உனக்கு தான் போன் போட்டுக்கிட்டே இருந்தேன், நீயா வந்துட்ட. என்ன ஏதாவது தகவல் உண்டா? நேரா வந்திருக்கே. ஐயா ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன ஒரு நிமிஷம் தனியா வாங்கல. என்னல மச்சான் என்ன சொன்னவ? சொல்லுதேன் இல்லை சம்முவா, நீ கிளம்பல. எங்க மாமா? வான்னு சொல்லுதேன்ல, வா ஒரு 8 போயிட்டு வந்துடும். வா எங்கிட்டன்னு சொல்லுங்க மாமா. இல்லை சொன்னதான் வருவீளோ? மாமா பயமா இருக்கு மாமா, எங்கன்னு சொல்லுங்க மாமா. நான் போயிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதேன். நான் பா என்னப்பா எதுக்கு எல்லாருக்கும் பயம் காட்டுறீங்க? இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றது நிஜமா இல்லையான்னு தெரியணும்ல. என்னப்பா சொன்னாரு? சொல்லுங்கப்பா, என்ன சொன்னாரு? ஆவுடையார் குளத்துல பணம் ஒண்ணு கிடக்குதான். என்ன சொல்லுவீங்க மாமா? என்ன மாமா சொல்லுது? இருங்க, யாரும் பதறாதீங்க. இருக்கு இந்த அவங்களுக்கு ஒருவேளை ரத்தினாவா இருக்குமான்னு கூட சந்தேகம். போய் பார்த்து வந்து சும்மா இருக்காது மாமா. அது கண்டிப்பா நம்ம ரத்னமா இருக்காது. நான் குமர முருகன் என்ன கைவிட மாட்டேன் மாமா. அது நம்ம ரத்னா கிடையாது. மாமா அங்க போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிரும். அழாத கண்ணி, அழாத. மாமா 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 அப்பா என்னாச்சு? அப்பா 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 என்னாச்சு? தண்ணி கொண்டு வாங்க, அப்படியே சர்க்கரை எடுத்துக்கலாம். ஐயா முதல்ல உங்க ஆளுகளை அடையாளம் கட்ட சொல்லுதீங்களா? நான் வரேன். இல்லல்ல, முதல்ல அவங்க யாராவது போட்டோம், அவங்க சம்பந்தப்பட்ட ஆள் யாருன்னு சொல்லட்டும்.
பரவாயில்ல, நம்ம போலாம். ஏன்பா? அவங்க புள்ள தானே தெரிஞ்சிட்டா நாம தேவையில்லாம அந்த பாடியை போய் பார்க்க வேணாம்ல. எனக்கு அது புதுசு இல்லப்பா. எங்களுக்கு புதுசுதேன். அது எவ்வளோ ஒத்தின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம சந்தோஷமா போயிடலாம்ல. யாரா இருந்தாலும் அது ஒரு உசுருப்பா. சந்தோஷப்பட என்ன இருக்கு? என்ன உலகத்துல எந்த வீட்டுல இளவு இருந்தாலும் அழுன்னு சொல்லுவா போல இருக்கே. ஐயா, மத்தவங்கள முதல்ல பாத்துக்க சொல்லிடுதேன். யோ கான்ஸ்டபிள், அவங்களை கூப்பிட்டு உள்ள போய் காட்டியா. வாங்கம்மா, அப்பா வாமா போய் பாப்போம். சாமி, இது அந்த அம்மாவுடைய பிள்ளையா இருக்க கூடாது. அந்த பாவப்பட்ட அந்த அம்மாவும் அப்பாவும் அதை தாங்கிக்கிட மாட்டாங்க. அது அவங்க பிள்ளையா இருக்க கூடாது சாமி, பிள்ளையா இருக்க கூடாது. அவங்கள ரொம்ப சோதிக்காது முருகா, அவங்கள ரொம்ப சோதிக்காது. அது ரத்னாவா இருக்காத சண்முகம். அது அவங்க மகளா இருக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டேன் பரணி. அதுவும் உசுறு தானே பரணி, வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான்ல. இங்க பாருமா, யாராவது 2 பேர் போங்க. பாடியை எப்போ திருவாங்கலாம் ஐயா? பாடியை அறுக்கிறது தைக்கிறது வேணாம், பார்த்துக்க. இல்லைங்க, உள்ள இருக்கிறது உங்க பொண்ணுதானான்னு தெரியலையே. எனக்கு தெரியும்ல, அது எங்க வீட்டு புள்ளதான். நான் தான் சொல்லுதும்ல, அது அவதான். அண்ணே, அண்ணே, ரத்னா,
முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தா சண்முகம், இந்தா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. பத்திரிக்கையை பிரிச்சு பாருடே. இருக்கட்டும் அண்ணாச்சி. ஆட பிரிச்சு பாருப்பா. சரி. எங்க வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம் ஆச்சு. தெரியும் டே, உள்ள பெரிய மனுஷியானது கூட வீட்லயே வச்சு தண்ணி ஊத்திட்டல, பத்திரிக்கை அடிச்சு சடங்கு பண்ணல இல்ல. அப்ப இருந்த சூழ்நிலையில அதெல்லாம் இயலல. கல்யாணம் தாண்டலே முக்கியம், அதுவும் பெரிய இடத்து சம்பந்தம். மாப்பிள்ள வேற அரசாங்க உத்தியோகத்துல இருக்காவோ. ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா கூடி வந்துருச்சுல. ஆமாண்ணாச்சி, திடுதிடுப்பு மாமா வந்து உடா பொண்ண அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம். இப்படி கேப்பாவோன்னு. நல்லது நடக்கும் போது எல்லாம் அப்படிதான் நடக்கும். சரிண்ணாச்சி, எம்பிட்டாச்சு? அட்வான்ஸ் போக 4000 ரூபா வருது. சரிண்ணாச்சி. அவசரம் ஒண்ணும் இல்ல, பைய கொடு. அண்ணாச்சி, நான் சந்தோஷமா இருக்கேன். இந்தாங்க, நிறைஞ்ச மனசோட கொடுக்கேன், வாங்கிக்கோங்க. இந்தாங்க. இன்னைக்கே ரொம்ப விசேஷமான நாள் டே, சாமி கும்பிட்டு. சரிண்ணாச்சி, அப்பாவுக்கு ஒரு வாட்டி போன் அடிச்சு சொல்லிவிடுதேன். சரி. அட சம்முவம், எப்போ சொல்லியா? பத்திரிக்கை வாங்கியாச்சு. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, மனசுக்கே ரொம்ப நிறைவா இருக்கு. போய் உன் சந்தோஷம் தான் ஐயா எங்க சந்தோஷம். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கான். வீட்டுல சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு அப்புறம் பத்திரிக்கை எடுத்துட்டு போய் நம்ம சுப்பிரமணிய சாமிக்கு வச்சு கும்பிட்டு வந்துருவோம். ஐயா அப்படியே செஞ்சிருவோம் ஐயா, இதுல என்ன இருக்கு? நீ இந்த வீட்டுல இந்த பூஜை சாமான் வாங்கி வைக்கியா? ஏ நீ கவலை விடு, நான் வாங்கி வைக்கிறேன் எல்லாத்தையும். சரி, இவளுக்குலாம் எங்க? எல்லாம் சாக்கெட் தைக்க கொடுக்குறேன்னு கடைக்கு போயிருக்காளுங்க. வந்துருவாளுங்களா? வந்துருவாளுங்க ஐயா, நான் வேணா போன் பண்ணி சொல்லிடுறேன், நீ வா. சரி சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா, பார்த்து பத்திரமா வா. சரியா. சரி, ஏக்கா போலீஸ் வந்தாச்சுக்கா, அவங்கள காப்பாத்திடுவாக தான் நினைக்கிறேன். ஐயோ, இவனா வரான், மோசமானவனாச்சு. விடுறாவுல நம்ம மாப்பிள்ள கம்பீரமா வந்து நின்னத அந்த புருஷங்கார பயத்துல உச்சா போய் நிக்க. ஐயா ஓவரா பேசுதாயா? ஏதாவது செய்டினா என்னையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டுதாயா? ஐயா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ஐயா, இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க ஐயா. எனக்கு பிடிக்காத கல்யாணம் எங்க அம்மா அப்பா மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி வாழ்ந்து தொலைக்கலாம் நினைச்சா விடுஞ்சு எந்திரிச்சா அடி உத சோறு கூட போட மாட்டாங்க ஐயா. ஐயா எனக்கு இந்த மிருகத்து கூட வாழ விருப்பம் இல்லைங்க ஐயா, தயவு செஞ்சு காப்பாத்துங்க ஐயா. நீ எந்திரிமா.
அடிச்சாடி? யார் அடிக்க? உன் புருஷன் தானே? கெட்டுனவன் அடிச்சா வீட்டை விட்டு ஓடி போயிருவியோ? ஏன் அப்செட்டா இருக்க? பயமா இருக்கு பரணி. என்ன பயம்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு பயமா இருக்கு. நீ ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்க. அதுல எதுன்னு சொன்னதானே புரியும். தர்லா, புருஷன் புருஷன் தான், அதுக்கு வேற மாத்தே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா அவன் கூட சேர்ந்து வாழப்பாரு. போ. இப்ப புரியுதா? இதுதான் என் அண்ணன். ஏன் அண்ணன் இல்ல, நீ சந்தோஷப்பட்டியே. ஊர் உலகத்துல யாருக்கும் கிடைக்காத மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிருக்கான்னு. அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட நிஜமான முகம் இதுதான். என்ன பாக்குற? கட்டி கொடுக்கறியா உன் தங்கச்சியன்னு எங்க அப்பா கேட்டப்போ அவர் கால்ல விழுந்து அழுதியே, அது இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக தான். உனக்கு ஒரு மண்ணும் புரியாது. ரத்னா எவ்வளவோ சொல்லணும்னு நினைச்சா அத நீ காது கொடுத்து கேட்கல. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அப்பவும் உனக்கு கொஞ்சம் கூட புரியல. இப்ப நேர்ல பார்த்ததும் நீ பதற. இதுதான் முத்துப்பாண்டி. உன் தங்கச்சி ரத்னா எப்படின்னு உனக்கே தெரியும். சொல்லு, இப்ப என்ன செய்ய போற? வாக்கு கொடுத்திருக்க, தட்டு மாத்திருக்கு. மாமா என்ன நினைப்பாரு, மச்சான் என்ன நினைப்பான்? இந்த கல்யாணம் முடிஞ்சா உன் கௌரவத்துக்கு நல்லது. இப்படி பெரிய லிஸ்டே இருக்கே. இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமாமா? தள்ளி போடணுங்கியா இல்ல நிறுத்தி போடலாங்கியா? இந்த கல்யாணம் வேணாமாமா? என்ன சொல்லுதோம்னு யோசிச்சுதான் பேசுதியால. ரத்னாக்கு இதுல விருப்பம் இல்ல மாமா. என்னலே, அந்த பொட்டச்சிதான் உனக்கு பெருசா போயிட்டாலும். பொட்டச்சி இல்ல மாமா, அவ என் தங்கச்சி. என்னலே தங்கச்சி நொங்கச்சின்னு நாடகமா ஆடுதே. ஓடிப்பட சூடாமணி வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். 10 பைசா வாங்காம உன் தங்கச்சிய கட்டிக்கிறேன்னு சொன்னா பாரு அந்த முத்துப்பாண்டி, அந்த பையில செருப்பால் அடிக்க. உன் மேல பாவப்பட்டதுக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டே. இவனாச்சும் கேட்டா என்னலே சொல்லுவேன் நானு? என்னலே சொல்லுவேன்? ஓடி போன சூடாமணி வீட்டுல எனக்கு சம்மதம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆறு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பேசுத? இல்ல மாமா, நல்லா யோசிச்சு. வாய மூடல. வேணாம்னு அப்பவே சொல்லி இருக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி மாத்த முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். விளங்குதா? பிறகு நான் மனுஷனா இருக்க மாட்டேன். புரியுதுல்ல? இந்த கல்யாணம் வேண்டாம் மாமா. கல்யாணம் வேண்டாம். இன்னொரு தடவை சொல்லு. இந்த கல்யாணம் வேண்டாமாமா? இந்த அடி, வெட்டு, கொல்லு. ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் மாமா.
ஏம்ல ஏன் சம்மதிக்க மாட்டேங்க தான் கேட்கேன். ஏன்னா என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இல்ல ஐயா அது என்னன்னு பாரு. சரிங்க ஐயா. ஐயா இது உங்க கல்யாண பத்திரிக்கை. இல்ல ஐயா எல்லாத்தையும் இடல வச்சுக்கிறோம். சரிங்க. ஐயா என்னையா இது உங்க பேர் போட்ட கல்யாண பத்திரிக்கை இப்படி கிடக்கு? ஐயா வணக்கம். உங்களை தேடித்தான் ஸ்டேஷனுக்கு வரேன். எதிர்த்தாப்புல தெய்வம் மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. ஐயா இங்கிட்டு மட்டும் இல்லையா, அங்கிட்டு கூட உங்க கல்யாண பத்திரிக்கை நிறைய காத்துல பறந்துகிட்டு கிடக்கு. பார்த்து வயிறறிஞ்சு போய் தான் உங்களை பார்க்க ஓடியாரேன். ஐயா ஐயா என்ன அது? யார்ல என் கல்யாண பத்திரிக்கை இப்படி வீசினது? யாருல? ஐயா நீங்க அடிக்க வேண்டிய ஆளு நான் இல்ல, அந்த சமூக பையதான். சண்முகமா? ஆமையா. அவனை அப்படி பண்ணது? பின்ன அவனேதான். சும்மா போகலையா, உங்க மேல என்னமோ வன்மத்தோட போற மாதிரி தான் தெரியுது எனக்கு. உறிஞ்ச தலை நிமிர மாட்டான்யா. உங்க அப்பா காலை தவிர மூஞ்ச கூட பார்க்காத பய இன்னைக்கு உங்க பேர் போட்ட பத்திரிக்கைய தெரு தெருவா பறக்க விட்டு போறான்யா. இதெல்லாம் நியாயமாங்கய்யா? ஐயா அந்த பையன் என்னென்ன பேசினான் தெரியுமா? என்ன சொன்னா? டேய் சவத்த மூதி, ஐயா பேரு போட்ட பத்திரிக்கையை இப்படி பறக்க விட்டுட்டு போறியே, ஐயா பேரு பிரசாதம்லா, அத போய் இப்படி செய்யலாமான்ட்டு நான் கேட்க. அதுக்கு அவன் சொல்லுதான், உங்களுக்கு தான் இது பத்திரிக்கை, எனக்கு இது வேண்டாத குப்பை. ஏங்கா பேசாம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ரொம்ப நடுங்குறாளு, உடம்பு அனலா குதிக்கி. பயந்து போயிருக்காட்டி நல்லா உறங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். இசக்கி கசாயம் ரெடியா? இருக்கா, கொஞ்சம் ஆத்திக்கிறேன். சூடாவே கொடு, அதான் காய்ச்சலுக்கு நல்லது. நான் பக்கத்துலதான் இருக்கேன். என்னாச்சு? ஏதாவது சொப்பனம் கண்டியா? கேட்கலட்டி, கண்ண மூடுனா அவர் உன்னைய போட்டு அடிக்கதான் இருக்கா. எனக்கு கொலையா நடுங்குதுக்கா. அக்கா அவர் உனக்கு வேணாம்க்கா, இந்த கல்யாணமே உனக்கு வேணாம்க்கா. நாளை பின்ன பிரச்சனைன்னு வந்தா இந்த மாதிரி உன்னையும் அடிக்கதாக்கா செய்வாரு. வேணாம்க்கா, அவரை கட்டிக்காதக்கா, அவரை கட்டிக்காதக்கா, அவரு வேணாம்க்கா உனக்கு. அக்கா பெருசா பிரச்சனை வரணும்னு எல்லாம் இல்ல, இந்த மாதிரி ஆளுகளுக்கு காரணமா வேணும். ஏன் அதை செய்த இதை செய்தன்னு ஏதாச்சும் உன்னை சொல்லி நிச்சயமா உன்னைய குடும்பப்படுத்துவா. பாத்துக்க, நீ பேசாம இருக்கு. அதெல்லாம் வெறும் சொப்பன தாண்டி. இசைக்கு கசாயம் போட்டிருக்கா, கண்ணை மூடிட்டு குடிச்சிரு.
இசக்கி அது எடு. கொடுக்கா. இந்தா குடி. அக்கா எட்டி அண்ணங்கிட்ட பேசுக்கா. அவரு வேணாம்னு சொல்லுக்கா. சரி பார்க்கலாம். முதல்ல இந்த கசாயத்தை குடி. இந்தா குடி. பாத்து பாத்து பாத்து. அச்சோ ஒண்ணு போயிடும். குடி குடி குடி. கொஞ்சதான் இருக்கு, குடிச்சிருக்க. குடி. கஷாயம் கசக்கத்தான் செய்யும். குடிச்சிருட்டி. கொஞ்சதான் இருக்கு, குடிச்சிரு. குடிச்சிட்டல, இப்ப நிம்மதியா உறங்கு. எல்லாம் சரியா போயிடும். அக்கா அண்ணங்கிட்ட பேசுக்கா. பேசலாம் டி. நீ முதல்ல உறங்கு. கசாயம் வேலை செய்யணும்ல. படு படு. சளி பிடிக்க போகுதுல்ல? பிடிச்ச சளி எல்லாம் போகணும். நல்லா தூக்கல போட. அப்போ ஊத்துலன்னு தண்ணிய ஊத்திப்புட்டு இப்ப போடுலன்னு சாம்பிராணி சட்டிக்குள்ள குதிக்குதோ மாதிரி நின்னுட்டு இருக்காவோ. எதுக்கு இப்படி தலைக்கு தண்ணி ஊத்துவானே? இப்ப சளி புடிச்சுக்கிட்டு சாம்பிராணி போடுவானே. அம்மா, அப்பாவால அவமானப்பட்டவங்க எல்லாம் தலைக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாங்கன்னு வையேன், ஊருக்குள்ள சொட்டு தண்ணி மிஞ்சாது. சம்முவம் ஒரு வார்த்தை பேசினது வலிக்கல, அப்படிதானே? நாம ஒவ்வொருத்தர பேசும்போதும் அவனுங்களுக்கும் வலிச்சிருக்கும். நம்ம விதைச்சது நம்ம அறுக்கும். அம்புட்டுதான். சரி டி, நான் போய் பாக்கேன். அப்பாதான் கிட்ட வராதுன்னு சொன்னார்லம்மா. இப்ப கிட்ட வராதேம்பாக. போலனா ஓ நான் சொன்னா அப்ப வரமாட்டியாம்பாக. அதுதான் உங்க அப்பா. இந்தாங்க. தும்மிக்கிட்டே இருக்கிய, வெது வெதுன்ட்டு தொண்டைக்கு எதமா சுடு தண்ணி கொண்டாந்துருக்கேன். இத குடிங்க. என்னடி நாடகம் போட்டியோ? நான் என்னங்க நாடகம் போடுதேன்? கஷ்டப்படுறீங்களேன்ட்டு தான். உன் அண்ணன் வந்து வெறும் சமூகம் அவன் அந்த பேச்சு பேசுறப்போ எங்கடி போச்சு இது ஆக்கல? ஏன் புருஷனை பேசிட்டேன்னு அவன் கண்ணத்துல அரைஞ்சிருக்குவான வழியே. அவன் பேசுற வாயில சூடுல வச்சிருக்க. அவன் பேசுறத கேட்டுட்டு அப்ப என்ன உனக்கு குழு குழு இருந்துச்சோ? இல்ல, அம்புட்டி ரசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தல நீயே. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. சும்மா நடிக்காதடியே. எல்லாம் எனக்கு தெரியும். இன்னொரு தடவை அவன் பேசிதான் சொல்லி வையே. இந்த சவுந்தர பாண்டி சொன்னா சொன்னத அண்ணன்டி சொல்லு. அவன் பொண்ணு ரத்னா தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாதோ இந்த வீட்டுல அவ ஒரு வேலையாளத்தான் இருக்கு. நீங்க ஐயா டீ. ஐயா ஐயா கடைக்கு போயிட்டு வரேன்யா. 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெண்டைக்காய், இம்புட்டு உண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளவுதாங்கய்யா. இதுல ஒண்ணு எடுத்துக்க. ஐயா எடுறா. எழுது படிக்க தெரியுமா? தெரியும்யா. பத்திரிக்கை படி. மாப்பிள்ளை யாரு? நீங்க தாங்கய்யா. எனக்கு தான் கல்யாணம். உனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கேன், நீ வரணும்.
சரிங்கய்யா, வந்துடுறேங்கய்யா. ஓ வரேங்கய்யா. எதுக்கு கூப்பிடுறாங்க? இங்க வால. இதுல ஒண்ணு எடு. எனக்கு கல்யாணம், நீ குடும்பத்தோட வரணும். சரிங்க சார். ஓ ஆமா. வணக்கம் ஐயா. அந்த சம்பவம் பைய உங்களையே பத்திரிக்கை பொறுக்க வச்சுட்டானே ஐயா. இதெல்லாம் அக்கிரமம் ஐயா. யோ ஐயா, இவருக்கு ஒரு பத்திரிக்கை கொடு. ஐயா இது பொண்ணு வீட்டு பத்திரிக்கைல? ஆமா. ஏன் பொண்ணு வீட்டு பத்திரிக்கை கொடுத்தா நீ கல்யாணத்துக்கு வர மாட்டியா? அப்படிலாம் இல்லையா. அப்புறம் என்ன? வந்து சார். சரிங்க ஐயா, வந்துடுறேன். ஓ யோ சனியா. ஐயா, நாளைக்கு விடிய நீ எனக்கு ஒன்று பண்ணுங்க. என்னையா செய்யணும்? நேரா அந்த சண்முகம்பாய வீட்டுக்கு போய் உங்க வீட்டு கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு, நான் கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லணும். செவியா? ஐயா வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா? செஞ்சு கொடுத்தேன் ஐயா. ஓ அவன்கிட்ட சொன்னதும் எனக்கு போன போட்டு சொல்லல. சரிங்க ஐயா, நான் வரேங்க ஐயா. ஓ என்னல பாக்கீங்க? அவனை போய் பிடிச்சு வாங்க. போறீங்க பாசமான தங்கச்சி பறவைய இப்படி ஒரு மிருகத்துக்கிட்ட கொடுத்து அது வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தோமேன்ட்டு அப்பதான் அந்த அண்ணன் பறவைக்கு அறிவு வந்துச்சான். இந்த அண்ணன் பறவைக்கு அறிவு கம்மிதான், ஆனா பாசம் ஜாஸ்தில. அது தங்கச்சி அது விட்டு கொடுத்துருமா? அந்த நிமிஷம் அதுக்கு எங்கிட்டுதான் அம்புட்டு தைரியம் வந்துச்சுன்னு தெரியலா. நேரா அந்த சிங்கத்தோட கொகைக்கே போய் அந்த சிங்கத்தை நேர்ல பார்த்து என் செல்ல தங்கச்சிய உன் கொகைக்கு அனுப்ப மாட்டேன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு வந்துடுச்சுலாம். இந்த கல்யாணம் கேன்சல். அம்புடுதே. என்னன்னு சொல்லுத? கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டியா? மாமாவே எதிர்த்து பேசுனியா? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அந்த சிங்கம் ஆத்திரப்பட்டுச்சு, கத்துச்சு, கடிச்சு கொதறிடுவேன்னு மிரட்டுச்சு. ஆனா அந்த அண்ணன் பறவை பயப்படலையே. தான் தங்கச்சுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு அதுக்கு அங்க தோணிட்டு. இத்தனை நாள் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்திருந்த அந்த பறவை இன்னைக்கு அத மூஞ்சுக்கு நேரா பார்த்து என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் போல அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்துடுச்சு. பரணி, நான் என்ன சொல்லுதேன்னா,
நீ என்னல பின்னாடியே வந்து நிக்க? அம்மா நான் எப்பவும் உன் பக்கம்தாம்மா நிப்பேன். மா நீ சொல்ல வந்ததை சொல்லு. அந்த சாமி தாண்டி ரத்னாவை காப்பாத்தி இருக்கு. அந்த சமூக பயலுக்கு புத்திய கொடுத்து கண்ணு முழிக்க வச்சிருக்கு. ஆமாமா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரத்னா பாவம். அதான்டி நீ போய் சமூகத்துக்கிட்டயும் உன் மாமா கிட்டயும் பேசிட்டு வரியா? சொல்லு, என்ன விஷயம்? அது இல்லட்டி கொஞ்சம் அவங்கள ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். உன் அப்பாவும் அண்ணனும் இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும்னு வீம்புல இருக்காவோ, அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க. அதுக்கு அவங்கள என்னமா செய்ய சொல்ற? இந்த அருட்டி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க அவங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பாத்துக்க. என்னன்னு சொல்லுமா. அந்த வாத்தி வெங்கடேசன் ரத்னா ரத்னான்னு இவ்வளையே தானே நினைச்சுக்கிட்டு கிடக்கான், உனக்கும் தெரியும் தானே? ஆமாமா, பாவம். அவளை காணோன்னு அப்பா அவனை பிடிச்சு அடிச்சப்ப கூட அவளுக்காக பேசின வந்தாமா அவன். அவனை விட பொருத்தமான மாப்பிள்ள ரத்னாவுக்கு எங்கிருந்து டீ கிடைப்பான்? இங்க பாரு, சமூகத்துக்கிட்ட போய் சொல்லு, உடனடியா காதும் காதும் வச்ச மாதிரி அந்த வெங்கடேசனுக்கு இந்த புள்ளைய கட்டி வச்சிட சொல்லு. அவ கழுத்துல தாலி ஏறினாதான் இவங்க 2 பேரும் அடங்குவாங்க. அது வரைக்கும் ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டே கிடப்பாவோ. என்னம்மா சொல்ற? சண்முகம் இதுக்கு ஒத்துக்குவானா? அவனுக்குதான் வெங்கடேஷ்ல பார்த்தாலே பிடிக்கலையே. இங்க பாரு, அது மட்டும் நடக்கலன்னா மொத்த குடும்பமும் ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்ல. அம்பிட்டுத. எங்கம்மா போக சொல்ற? அவங்க வீடு கடை பொழப்புன்னு இங்கதானே இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போவாங்க? ஏட்டி, இது எல்லாமே இருந்து என்னத்த செய்ய? உசுறு வேணும்ல. உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கோபம் அவங்க கண்ணை மறைச்சா என்ன பண்ணுவாவுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணாயி குறவு அழுது என்ன செய்ய சொல்ற? இங்கேயே நின்னு மல்லு கட்டணும்னா அந்த வெங்கடேச பயலுக்கு ரத்னாவை உடனே கட்டி வைக்கணும். இல்லனா கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இல்லாம இருக்கிறதா அவங்களுக்கு நல்லது. இதுக்கு அக்கா அதுக்குமா நானே போய் சொல்லுறேன். டேய் டேய் கோட்டிக்கார பயலே, நில்லுல. இப்பவே கிளம்புதேன்னு போய் உங்க அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்ப. அப்ப எப்ப போக சொல்லுத? இன்னைக்கு ராத்திரி பூரா சிவராத்திரி தான். அவங்க தூங்க போறது இல்ல. ராத்திரி பூரா குறுக்க நெடுக்கையும் அளந்துகிட்டு தான் இருப்பாங்க. இந்த சமூக பயல என்ன செய்யலாம் யோசிச்சுக்கிட்டு கிடப்பாவோ. உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது, சோழி முடிஞ்சது. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு போட்டுருவாவோ. இப்ப என்னதாமா செய்ய சொல்ற? அணக்கம் இல்லாம காலையில விடிஞ்சதும் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க. எப்படியும் ஆளு காலையில தூங்கி தானே ஆகணும். அந்த சமயம் பார்த்து பொத்து நாப்புல 2 பேரும் திரும்பி வந்துடணும். கேட்டியலா? சரிம்மா. கூப்பிடுதாவோ, வர இருங்க. பின்ன எங்க அப்பாவை எதிர்த்து இதுவரைக்கும் யாரு பேசிருக்கா? சண்முகம் அவரை மிரட்டி இருக்கான். அவருக்கு பத்திக்கிட்டு வராதா? இதுக்கு தாமல சொன்ன கொஞ்சம் பொறுமையா பேசி வந்துக்கலாம்ல. மாமா, சண்முகம் பொறுமையா தான் பேசிட்டு இருந்தான். வார்த்தையை விட்டது எங்க அப்பா தான். என்னத்தா சொல்லுத? பின்ன தங்கச்சிங்களை பத்தி மட்டமா பேசினா கூட பிறந்தவனுக்கு கோவம் வராதா? இல்லை, இம்புட்டு பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க எதுக்குல இங்க பொறுப்பு வந்தீங்க? என்ன விஷயமா இங்க வந்தீங்க? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அடிச்ச இன்விடேஷனை என்ன பண்ண? இதத்தான் அப்பளையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சுங்க. நடக்காத கல்யாணத்துக்கு பத்திரிக்கையா முக்கியம்? வேண்டாத பொருள் அதான் தெருவுல பறக்க விட்டு. அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா பண்ணுவ? உனக்கு வேண்டானா வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கணும். இல்லையா எரிச்சு தண்ணி ஊத்தி விட்டுருக்கணும். நீ வீசுல பத்திரிக்கை ஒவ்வொன்னையும் எங்க அண்ணன் பொறுக்கி எடுத்திருக்கான். அது தெரியுமா உனக்கு? இல்லை, இது என்ன கோட்டிக்காரத்தனமா இருக்கு? நான் தான் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லுதேன். அப்புறம் எதுக்கு பத்திரிக்கை? அத்தான், அண்ணன் ஒண்ணு சும்மா எடுக்கல. ஊருக்குள்ள வீடு வீடா போய் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அத்தனை பேரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா என்னடான்னா
கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி விஷயம் அணைஞ்சு போகல சண்முகம். நெருப்பே இப்பதான் புடிச்சிருக்கு. என்னத்தா சொல்லுது? எனக்கு தலைய சுத்துது. பின்ன கல்யாணம் வேண்டான்னு சொன்னதும் கேட்டுக்கிற ஆளா எங்க அப்பா? பிடிவாதக்காரர். முதல்ல இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கவே எங்க அப்பா யோசிச்சவர் தான். இப்போ நீங்களே வேணான்னு சொன்னோன்னே கௌரவ பிரச்சனை எடுத்துக்கிட்டாரு. கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு 2 பேரும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அப்பதே முருகா, என்னப்பா இது? எங்களை எதுக்குப்பா இப்படி சோதிக்குது? இல்லை அவரை விடு. அத்தனை சொல்லிச்சு. ரத்னாக்கும் வெங்கடேசனுக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்த கல்யாணம் தானே. உடனே காதும் வச்ச மாதிரி 2 பேருக்கும் ஏதாச்சும் கோவில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்லி விட்டுச்சு. அப்பதான் அவங்க கோவத்தை சமாளிக்க முடியும்னு சொல்லி விட்டுச்சு. என்ன ஆளுக்கால விளையாடுதீங்களோ? உங்க அப்பா நானா பாண்டி கட்டி வைக்கணும்ன்றாரு, உங்க அம்மா நானா வெங்கடேசன் கட்டி வைக்கிறாங்க. என்ன கல்யாணம் அவ்வளவு சாதாரணமா போச்சா? இல்லை ஏற்கனவே எடுத்தோம் கௌத்தம் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி இப்ப அது நின்னு போச்சு. இப்ப அவசரமா அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களோ? போதுண்டா சாமி. இனி அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கல்யாணம்ல எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நான் தயாரா இல்ல. என்னால சம்பவம் இங்கே நின்றுட்டு இருக்க? வண்டி எதுவும் பிரச்சனையா? அப்புறம்ல கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம்ல. பொண்ணு வீட்டு பத்திரிக்கையை மாப்பிள்ளை விட்டு ஆளுகளே கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எப்படியோ ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிட்டிய. சமூகம் நான் டாண்டு கல்யாணத்துக்கு வந்துடுறேன். சமூகம் வரட்டுமால? அண்ணே, இங்க வச்சு பேசணுமா அண்ணே? ஆமால, இங்கிட்டுதான் பேசணும். உன்னை அழைச்சிக்கிட்டு எனக்கு அவங்க வீட்டு படி ஏறதுல இஷ்டம் இல்ல. பயராத, நான் இருக்கேன்ல. அண்ணே, மாமா கார் வருது. என்னல ஏன் கூட மோதுதேன்னு சொல்லிவிட்டு கார் கூட மோதுத? சண்முகம் இன்னாரு பெரிய சண்டியன் இதெல்லாம் காருக்கு தெரியாது. முட்டிச்சுன்னா நேர பரலோகந்த. வாழ என்னல விஷயம்? பேசணும். அதுக்கு நடுத்தரு தான் கிடைச்சதா? சொல்லாதா? உங்க அண்ணன் வந்து வாய்க்கிளியே பேசிட்டு போயிட்டான். சிங்கத்தையே சாச்சு போட்டானே சண்முகம். இந்த மனுஷன் இப்படி இடிஞ்சு போய் கிடந்து நான் பார்த்ததே இல்லட்டி. மா, அவர் ஒன்னும் சும்மா படுத்து கிடக்கல, உள்ள 1000 யோசனை பண்ணிட்டு தான் படுத்து கிடக்காவ. பாத்துக்க. எனக்கு என்னமோ எந்த யோசனையும் வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது. அன்னைக்காவது வீட்டுக்குள்ள வந்து காதும் வச்ச மாதிரி எதிர்த்து பேசிட்டு போனா, இன்னைக்கு என்னடானா
ரோட்ல வச்சு இவரை வெளுத்து வாங்கியிருக்காமா. ஊரே பாத்திருக்கு. அதான் வந்து புகஞ்சுக்கிட்டு கிடக்குறாரு. பின்ன பாவம் டீ சம்முவோம் என்னத்தான் செய்வான்? அவன் என்ன சின்ன பயலா? இவர்தான் பெரிய மனுஷன், பார்த்து பக்குவமா பேசணும். ஆணியே நான் தான் அப்படின்னு தக்கடா புக்கடான்னு ஆடி இருப்பாரு. அவனும் பொறுத்து பொறுத்து பாத்திருப்பான். பாவம் எவ்வளவு நேரம் தான் பொறுப்பான்? அதான் அடிச்சு நொறுக்கி போட்டான் போல இருக்கு. இவர் வாயை பிடுங்கி வாங்கி கட்டிக்கிட்டு வந்திருப்பாரு. அம்மோ, 2 பேரும் இவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு வெடி வந்து வெடிக்குமே, அதை என்ன பண்ண போறீங்க? என்னல சொல்லுத? மா, வேற யாரு? சின்ன சிங்கத்தை தான். பெரியவரை சாட்சி மல்லாக்க படுக்க வச்சுட்டான். இனி சின்னவர் வந்தா அவரோட கதையை வேற கேட்கணுமே. ஆயுசு 100 இந்த கழுதைக்கு. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. இவங்களுக்கு இது தேவையா? எல்லாம் சரியா போயிட்டு தானே இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம இவங்களா ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு குத்துதே கொடையுதேன்னு உட்கார்ந்து இருக்காங்க. வா